இரண்டில் ஒன்று. அத்தியாயம் 7. பங்களா வெளியில் வானம் கரிய மேகத்தில் மூடப்பட்டிருந்தது. மின்னல் அடிக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் அந்த பழைய மாளிகையின் சுவர் நடுங்குவது போல இருந்தது. உள்ளே அனைவரும் மௌனமாக உட்கார்ந்திருந்தார்கள். செல்வராயனின் புகைப்படம் அருகே வைக்கப்பட்டிருந்த விளக்கு மட்டும் ஒளித்து கொண்டிருந்தது. அனைவரின் பார்வையும் அந்த மர்ம புகைப்படத்திலே இருந்தது. செல்வராயன், மாலா, ஒரு குழந்தை. சுதா இன்னும் அழுது கொண்டே இருந்தாள். விஜய், அந்த குழந்தையார்? நம்ம குடும்பத்திலிருந்து யாரோ இதை மறைக்கிறார்கள். இது நம்ம வாழ்க்கையை சிதைக்கப் போகுது. விஜய் அந்த புகைப்படத்தை கவனமாக கையில் பிடித்திருந்தார். இந்த குழந்தை தான் எல்லாவற்றிற்கும் மையம். அவன் உயிரோடு இருக்கிறான், அல்லது அவள் உயிரோடு இருக்கிறாள். உண்மையை அறிந்தால் யாரோ ஒருவரின் முகமூடி கிழிய போகுது. குமார் உடனே சீறினார். விஜய், இது எல்லாம் உங்க டிடெக்டிவ் கற்பனை. அப்பா ஒருபோதும் இப்படி செய்ய மாட்டார். இந்த புகைப்படம் போலி. விஜய் சிரித்தார். போலி புகைப்படமா? குமார், நீ இவ்வளோ சீக்கிரம் முடிவெடுக்கிறாய். உனக்கு என்ன தெரியும்? அந்த நேரத்தில் சுதாவின் மாமா மாணிக்கம் மெதுவாக சொன்னார். புகைப்படம் உண்மைதான். இந்த ரகசியத்தை நான் பல வருடங்களாக மறைத்து வருகிறேன். அனைவரும் அதிர்ச்சி அடைந்து அவரை நோக்கி பார்த்தனர். சுதா குரல் நடுங்கி கேட்டாள். மாமா, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? மாணிக்கம் தலையசைத்தார். ஆம், செல்வராயனின் வாழ்க்கையில் ஒரு பக்கம் நமக்கு தெரியாது. மாலா அவனுடைய காதலி. ஆனா குடும்ப மரியாதைக்காக அந்த உறவை அவன் மறைத்தான். அந்த குழந்தைதான் இந்த குடும்பத்தின் ரகசிய காயம். விஜய் உடனே கேள்வி கேட்டார். அந்த குழந்தை எங்க? அவன் யார்? மாணிக்கம் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தார். அவர் கண்களில் ஒரு குழப்பம் தெளிந்தது. அந்த அமைதியை உடைத்து திடீரென்று ஒரு சத்தம். அனைவரும் பின் திரும்பி பார்த்தார்கள். நூலக கதவு திடீரென மூடப்பட்டது. யாரோ ஓடிப்போன சத்தம். விஜய் உடனே பின்தொடர்ந்தார். பங்களாவின் இருண்ட வழிச்சாலை. விஜய் டார்ச் ஒளியோடு ஓடிக்கொண்டிருந்தார். நிழல் மட்டும் தெரிந்தது. யாரோ ஒருவர் பின்புற கதவின் வழியே ஓடிவிட்டார்கள். விஜய் பின்தொடர்ந்து தோட்டத்தில் சென்றார். மழை பெய்ய தொடங்கியது. காற்று மரங்களில் ஆட்டியது. அந்த மர்ம நபர் கிணற்றின் அருகே சென்று நின்று கொண்டான். நில் என்று விஜய் கத்தினார். அந்த நபர் திரும்பி பார்த்தான். முகமுடி அவன் முகத்தை மறைத்திருந்தது. ஆனாலும் அவன் குரல் குளிர்ந்தது. உண்மையை நீ கண்டுபிடிக்க முடியாது விஜய். அது வெளிவந்தால் இந்த குடும்பம் அழியும். விஜய் முன்னேறினான். உண்மையை நான் கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். அந்த குழந்தை யார் சொல்லு? அந்த நபர் கத்தியை கையில் எடுத்து விஜயை தாக்க முயன்றான். ஆனால் விஜய் அதை பிடித்து கையை பிளந்தார். கத்தி தரையில் விழுந்தது. இருவரும் கடுமையாக சண்டையிட்டனர். மின்னல் அடித்த நொடியில் அந்த நபரின் முகமடி கொஞ்சம் கயின்றது. விஜய் அவர் கண்களை தெளிவாக பார்த்தான். அந்த கண்களில் பழக்கமான தீவிரம் தெரிந்தது. நீயா என்று விஜய் கத்தினான். ஆனால் அடுத்த நொடியில் அந்த நபர் தப்பித்து ஓடிவிட்டான். அடுத்த நாள் காலை நூலகத்தில் விஜய் அந்த கடிதத்தை மீண்டும் ஆராய்ந்தார். மாலா எழுதிய கடிதங்களில் ஒரு முக்கிய வரி இருந்தது. அந்த குழந்தை நம்முடைய இரத்தம். யாராவது அவனை நிராகரித்தால் அவன் ஒரு நாள் வந்து பழிவாங்குவான். விஜயின் மனதில் சிந்தனை ஓடின. அப்படியென்றால் அந்த குழந்தை பெரியவனாயிருப்பான். பழி வாங்கவே வந்திருக்கிறான். அவனே இந்த மர்ம முகமுடியின் பின்னால் இருக்கிறான். சுதா அப்பொழுது வந்தாள். விஜய், எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நேற்று இரவு நீ சண்டையிட்ட அந்த மனிதரை நான் தொலைவில் பார்த்தேன். அவனுடைய கையிலே ஒரு பச்சை புள்ளி இருந்தது. அதுபோல நம்ம குடும்பத்திலே ஒருத்தருக்கு இருக்கு. விஜய் ஆச்சரியமடைந்தார். யாருக்கு? சுதா மெதுவாக சொன்னாள். குமாருக்கு. அந்த நேரத்தில் குமார் உள்ளே வந்தார். என்னடா என்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க? விஜய் அமைதியாக அவரை பார்த்தார். குமார், உன் கையில் பச்சை புள்ளி இருக்கிறதா? குமார் சிரித்தார். இது சாதாரண பர்த் மார்க் தான். ஆனால் நீ என்னை சந்தேகப்படுற மாதிரி கேட்குற. கேர்ஃபுல் விஜய், இல்லைன்னா உனக்கு ஆபத்து வரும். அவன் சொல்லி கதவை விட்டு வெளியேறிவிட்டான். விஜய் சுதாவை நோக்கி, இது சிக்கலாயிட்டே போகுதே. குமார் தான் அந்த குழந்தையா, அல்லது அவன் யாருக்காவது உதவி செய்கிறானா என்று சிந்தித்தார். விஜய் தனியாக பங்களாவின் பின்புறம் சென்றார். அங்கு யாரோ நின்று கொண்டிருந்தார்கள், முகமுடி இல்லாமல். அந்த நபர் கருமையான உடை அணிந்திருந்தார். குரல் கசப்பாக இருந்தது. விஜய், நீ உண்மைக்கு அருகில் வர்ற. ஆனால் கவனமாயிரு. இந்த குடும்பத்தில் யாரோ ஒருவர் தான் அந்த குழந்தை. அவனே உனக்கு எதிரி. அவன் முகமுடி விரைவில் கிழியும். ஆனால் அதற்குள் பல உயிர்கள் போகும். விஜய் அதிர்ச்சி அடைந்தான். நீ யார்? அவன் சிரித்தான். நான் உன் நிழல் மாதிரி. உனக்கு உண்மையை காட்டுவேன். ஆனால் நேரம் வரும்போதுதான் என் முகம் தெரியும். அவன் சொல்லி இருளில் மறைந்து விட்டான். விஜய் மனதில் மாலா, அந்த குழந்தை, குமார், மாணிக்கம் மறைத்த உண்மை எல்லாம் ஒன்றாக இணைகிறது. ஆனா இன்னும் முடிவடையவில்லை.
உண்மையை கண்டுபிடிக்காமல் விட்டால் இந்த குடும்பம் இரத்த கடலிலே மூழ்கி போகும். வெளியில் மழை கொட்டி தீர்த்தது. பங்களாவின் சுவர்களுக்கு நடுவே மறைந்த ரகசியத்தின் நிழல் பெரிதாகி வந்தது. அத்தியாயம் 8. பங்களா முழுவதும் அச்சமாய் இருந்தது. அந்த இரவு யாரும் நிம்மதியாக தூங்கவில்லை. காற்று கதவுகளை தட்ட, நிழல்கள் சுவர்களில் ஆட, மழை கூரையை தட்டிய சத்தம் ஒவ்வொருவரின் மனதையும் அதிரச் செய்தது. விஜய் தனது அறையில் அமர்ந்து கொண்டிருந்தார். மாலா எழுதிய அந்த கடிதங்களையும் புகைப்படங்களையும் மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தான். அந்த குழந்தை உண்மையை அறிந்தால் இரத்தம் சிந்தும். இந்த வரி அவரை துரத்தி கொண்டிருந்தது. அவர் சிந்தனையில் மூழ்கியிருந்த நேரத்தில் திடீரென ஒரு குரல், காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். அது மேல்மாடியிலிருந்து வந்த குரல். குரல் பெண்களின் குரலாக இருந்தது. விஜய் உடனே ஓடிப்போய் மேல் மாடியில் சென்றார். கதவு பாதியாக திறந்திருந்தது. உள்ளே நுழைந்தவுடன் அவர் பார்வை நிலை குலைந்தது. பங்களாவில் கொடூர காட்சி. மாணிக்கம் தரையில் விழுந்து கிடந்தார். அவரது மார்பில் ஒரு கத்தி பாய்ந்து இருந்தது. இரத்தம் தரையை சிவப்பாக மாற்றியிருந்தது. அருகே சுதா சத்தமாக கதறி கொண்டிருந்தாள். விஜய், யாரோ மாமாவை குத்திட்டாங்க, நான் பார்த்தேன், ஆனால் முகம் தெரியல. முகமுடி போட்டிருந்தான். விஜய் அவளை அமைதிப்படுத்தினான். ஆனால் அவரது மனம் உடைந்தது. மாணிக்கம் உண்மை தெரிந்த ஒரே நபர். இப்பொழுது அவரும் இறந்து விட்டார். அவர் அருகே சென்று மாணிக்கத்தின் கையை பிடித்தார். இன்னும் உயிர் முழுமையாக போகவில்லை. அவர் வாயில் இரத்தம், மூச்சு திணறல். விஜய், அவர் சிரமமாக சொன்னார். உண்மை, நூலகம், பழைய புத்தகம். அதற்குள் அவரது கண்கள் மூடியது. சுதா அழுது விழுந்தாள். விஜய் மெதுவாக அவளை தாங்கினார். இப்பொழுது அழுவும் நேரமில்லை. அவர் சொன்ன குழுவை நாம் தேடணும். அந்த நேரத்தில் குமார் அங்கே வந்தார். என்ன நடந்துச்சு என்று அவர் கேட்டார். விஜய் கடுமையாக அவரை பார்த்தான். யாரோ மாணிக்கத்தை கொன்றுவிட்டார்கள். ஆனால் உன் முகத்தில் பயம் இல்லையே குமார், ஏன்? குமார் சிரித்தான். விஜய், உனக்கு எப்போதும் சந்தேகம் என் மேல்தான் வருது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் நீ எப்பொழுதும் என்னை தள்ளி வைக்க விரும்புகிறாய். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த கொலைக்கு பின்னால் இன்னொருவன் இருப்பான். விஜய்குமாரின் கையை கவனமாக பார்த்தான். அந்த பச்சை புள்ளி ரத்தம் சொட்டியதில் தெளிவாக தெரிந்தது. சுதா உடனே சொன்னாள், நான் நேற்றிரவு பார்த்தவன் இதே மாதிரி புள்ளியோடு இருந்தான். குமார் ஆவேசமாக கத்தினான். இது சாதாரண பர்த் மார்க் தான், என்னை குற்றவாளியாக்காதே. அவரது கோபம் கூட விஜயின் சந்தேகத்தை அதிகப்படுத்தியது. விஜய் நூலகத்தில் சென்று அனைத்து பழைய புத்தகங்களையும் ஆராய்ந்தார். பல நூல்கள் தூசியில் மூழ்கியிருந்தன. இறுதியில் ஒரு பழைய பைபிள் புத்தகம் கண்ணில் பட்டது. அதன் உள்ளே பக்கங்களுக்குள் ஒரு பழைய காகிதம் மறைக்கப்பட்டிருந்தது. அதில் சில வரிகள் மட்டும். மாலாவின் குழந்தை, அவளின் பெயர் அருண், அவனை தத்தெடுத்தவர் நம்முடைய வீட்டுக்குள்ளே இருந்தவர். விஜய் அதிர்ச்சி அடைந்தார். அப்படியென்றால் அந்த குழந்தை வேறு யாரோ பெயரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், குடும்பத்திலே ஒருவராக. அப்படியென்றால் அந்த அருண் யார்? விஜய் அந்த கடிதத்தை பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் திடீரென பின்னால் யாரோ தாக்கினர். ஒரு பெரிய கம்பியால் அவர் மீது அடிக்க முயன்றார். விஜய் சற்று விலகினான். யாருடா நீ என்று அவர் கத்தினார். முகமுடி அணிந்தவன் ஒரே வார்த்தையில் சொன்னான், அருண் வந்து விட்டான். உன் நேரம் முடிந்து விட்டது விஜய். விஜய் அவனை பிடித்து தரையில் வீழ்த்தினார். இருவரும் கடுமையாக போராடினர். ஆனால் அந்த நபர் மிகுந்த வலிமையுடன் போராடி பின் தப்பித்து ஓடிவிட்டான். விஜயின் கையில் மட்டும் ஒரு துண்டு துணி மிச்சமாய் போனது. அது குமாரின் சட்டையோடு ஒத்திருந்தது. அன்று இரவு சுதா விஜயிடம் மெதுவாக கேட்டாள், விஜய், இது எல்லாம் எனக்கு பயமாயிருக்கு. குமார் தான் அந்த அருணா? விஜய் அமைதியாக சொன்னார். இன்னும் நிச்சயம் சொல்ல முடியாது. ஆனால் அவர் நடத்தை, அந்த பர்த் மார்க், இப்போது அந்த துணி எல்லாம் ஒத்து போகுது. ஆனால் நான் பயப்படுற விஷயம் வேறு. என்ன விஷயம் என்று சுதா கேட்டாள். விஜய் மெதுவான குரலில் சொன்னான், அந்த அருண் ஒருவனே இருக்க வேண்டிய அவசியமில்லை, இன்னொருவனாக இருக்கலாம். இரண்டில் ஒருவன்தான் உண்மை. சுதாவின் கண்களில் பயம் இன்னும் பெரிதாகி இருந்தது.